செய்திகள் தொடர்கின்றன. தமிழக விவசாய நிலத்தில் கழிவுகளை கொட்டி வரும் கேரள அரசை கண்டித்து தமிழக கேரள எல்லைப் பகுதியான பொள்ளாச்சியில் தேமுதிக சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கேரள மாநிலத்தில் சேகரிக்கப்படுகின்ற மருத்துவ கழிவுகள், ரசாயன கழிவுகள் போன்ற பல்வேறு விதமான கழிவுகளை லாரிகள் மூலம் பொள்ளாச்சி, கோவை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்களில் கொட்டிவிட்டு செல்கின்றனர். கேரள வாகனங்களிடம் மாமூல் பெற்றுக்கொண்டு தமிழக அதிகாரிகள் இந்த குற்றத்திற்கு உடந்தையாக செயல்பட்டு வருகின்றனர். இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத ஜெயலலிதா அரசை கண்டிக்கும் வகையில் பொள்ளாச்சியில் தேமுதிக சார்பில் மாநில தலைமை நிலைய செயலாளரும் எம்எல்ஏவுமான பார்த்தசாரதி தலைமையில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிறுவாணி ஆற்றின் குறுக்கே அணை கட்டும் கேரள அரசை மத்திய, மாநில அரசுகள் கண்டிக்க வேண்டும் என்று போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. கேரள முதல்வர் உம்மன் சாண்டியின் உருவ பொம்மையை எரித்தும், சாலையில் தேங்காய் உடைத்தும் தேமுதிகவினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். கேரள அரசு தமிழக மக்களுக்கு எதிராக செய்யும் அத்துமீறல்களை தடுக்காமல் மத்திய, மாநில அரசுகள் வேடிக்கை பார்த்து வருவதாக தேமுதிக எம்எல்ஏ பார்த்தசாரதி குற்றம் சாட்டினார். கேரள இசைவு கழிவுகளை தமிழக எல்லைத்திலே கொட்டுவதற்கும் கண்டித்து இன்றைக்கு தேமுதிக சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கின்றோம். இதை மத்திய அரசு வேடிக்கை பார்க்காமல் தொடர்ந்து மத்திய அரசு தமிழகத்துக்கு வஞ்சித்தை விளைத்துக் கொண்டிருக்கிறது. இனிமேலும் நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம். ஏனென்றால் எப்படி கேரளாவுக்கு ஒரு பக்கம் நியாயம் பார்க்கிறார்களோ அதேபோல் தமிழகத்திற்கும் நியாயம் பார்த்து செயல்பட வேண்டும் மத்திய அரசு. ஆனால் அப்படி செயல்படவில்லை. இதை கண்டித்து இன்று தேமுதிக சார்பாக நாங்கள் மத்திய அரசையும் மாநில அரசையும் கண்டித்து இன்றைக்கு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோவை மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பனப்பட்டி தினகரன் மற்றும் மாநில மாவட்ட கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர், பொதுமக்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி குறுக்கு சாலை அருகே இருசக்கர வாகனம் மீது பின்னால் வந்த லாரி வேகமாக மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற தந்தை, மகள் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாரைச் சேர்ந்தவர் குருசாமி. இவர் தனது 8 வயது மகள் கோகிலாவுடன் தூத்துக்குடியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றுக்கு சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது குறுக்கு சாலை என்ற இடத்தில் பின்னால் வேகமாக வந்த லாரி ஒன்று இவர்கள் வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி நிற்காமல் சென்றுவிட்டது. இந்த விபத்தில் தந்தை குருசாமியும் மகள் கோகிலாவும் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி பரிதாபமாக உயிரிழந்தனர். தூத்துக்குடி புறவழிச்சாலையிலிருந்து வந்த தந்தை, மகள் இருசக்கர வாகனத்தில் வந்தாக அவங்க அடையாளம் தர வண்டியால் தலை நசுங்கி சம்பவ இடத்துல பலியாயிட்டாங்க. இந்த விபத்து குறித்து புதியம்புத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பல்லடம் அருகே குடிநீர் வசதி செய்து தரக்கோரி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள ஆறுமுத்தாம்பாளையம் ஊராட்சியின் தலைவராக ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் இருந்தாலும் மக்களின் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை. இவ்வூராட்சிக்குட்பட்ட மகாலட்சுமி நகரில் கடந்த 40 நாட்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததால் 100க்கும் மேற்பட்ட அப்பகுதி பெண்கள் காலி குடங்களுடன் பல்லடம், திருப்பூர் நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். தண்ணி வந்து 7 குடம் தண்ணி தான் வந்திருக்குது. அது 40 நாள் நாங்கள் வச்சு எப்படி இது பண்ணிருக்கிறது குடும்பத்துக்கு? அந்த 40 நாள் கழிச்சு பார்த்தா அந்த தண்ணியில அப்படி புழு இருக்குது. இப்போ நாங்கள் டாக்டர்கிட்ட அதுக்கு இதுக்குன்னே அலைஞ்சிட்டு இருக்கிறோம். எங்களால எத்தனையோ பண்ணி பார்த்துட்டு எதுவுமே கிடைக்கிற மாதிரி இல்லை. கடைசியில் சாலை மறியலுக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறோம். இதுல எதுவும் ஆகலைன்னா நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் போய் குடும்பத்தோட உட்கார்ந்து மறியல் பண்ண போறோம். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டத்தில் பழுதடைந்த சாலைகளை போர்க்கால அடிப்படையில் செப்பனிட வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். இந்த கிராமம் வழியாக 3 சாலைகள் போகுது. ஒன்று களியல் நட்டா ரோடு, ஒன்று அருமனை அணைமுகம் ரோடு, ஒன்று கடையல் 0 பாயிண்ட் ரோடு. இந்த 3 சாலைகளுமே சராசரி பார்த்தா இதை சீரமைக்காமல் 8 வருடம் ஆகுது. ஆனால் அதிகாரிகள் இதை கவனிக்கலன்னு சொன்னால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் நோக்கி, நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் நோக்கி எங்கள் போராட்டம் விரிவுபடும். எங்கள் கிராமத்தை புறக்கணிக்கிற போக்கை மாவட்ட நிர்வாகம் கைவிட வேண்டும் என்று நான் பணிவாக வலியுறுத்துகிறேன்.
புதுடெல்லியில் நடைபெற்ற மோட்டார் பைக் சாகச நிகழ்ச்சி பார்வையாளர்களை பரவசப்படுத்தியதோடு மேற்சிலிக்கவும் வைத்தது. ரெட்புல் ஃபைட்டர்ஸ் அமைப்பின் சார்பில் புதுடெல்லியில் மோட்டார் பைக் சாகச நிகழ்ச்சி நடந்தது. இதில் கலந்து கொண்ட வீரர்கள் செய்து காட்டிய பைக் சாகசங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. ஒருவர் பின் ஒருவராக மோட்டார் பைக்கில் வேகமாக சென்று அந்தரத்தில் பாய்ந்து பல்டி அடித்து மீண்டும் தரையை தொடும் வீரர்களின் துணிச்சல் கூடியிருந்தவர்களை ஆர்ப்பரிக்க செய்தது. நிகழ்ச்சியின் இடையிடையே பார்வையாளர்கள் பாடல்களை பாடி பைக் வீரர்களை உற்சாகப்படுத்தினர். மோட்டார் சைக்கிள் சாகச விளையாட்டு மீது ஆர்வத்தை தூண்டவே இதுபோன்ற நிகழ்ச்சி நடத்தப்படுவதாக பைக் வீரர் நிக் பிராங்க்லின் கூறினார். வேலூர் அருகே கோவில் திருவிழாவில் தலையில் தேங்காய் உடைத்து வேண்டுதலை செலுத்தும் வினோத நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் உள்ள வீரபத்ர சுவாமி கோவில் திருவிழா ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் அங்குள்ள சின்னத்தோட்டம், அண்ணன் சாமி, லிங்கம்மாள் உள்ளிட்ட கடவுளர்களால் அலங்கரிக்கப்பட்டு மேலதாளம் முழங்க ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து கோலாட்டம், தப்பாட்டம் மற்றும் சிலம்பாட்டங்கள் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் சுவாமி ஆடி பரவசமான நிலையில் இருக்கும்போது அவர்களின் தலையில் ஒவ்வொன்றாக தேங்காய் உடைக்கப்பட்டு வேண்டுதல் நிறைவேற்றப்பட்டது. விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குன்னூர் தேசிய நெடுஞ்சாலையில் முகாமிட்டுள்ள யானைகளை துரத்த வனத்துறையினர் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். பலாப்பழ சீசன் தற்போது துவங்கியுள்ளது. இதனால் குன்னூர் வனப்பகுதியில் உள்ள பலாப்பழங்களை கூட்டமாக வரும் யானைகள் பிடுங்கி நாசப்படுத்தி வருகின்றன. இதற்காக அவைகள் குன்னூர் மேட்டுப்பாளையம் நெடுஞ்சாலையில் முகாமிட்டுள்ளன. மேலும் அந்த வழியே வருவோரை யானைகள் தாக்கும் சம்பவங்களும் நிகழ்ந்துள்ளன. இதனால் 50க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைக்கப்பட்டு யானைகளை விரட்டும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். இதனால் 2 குரூப்பாக செயல்பட்டு ரோட்டுக்கு வந்து பொதுமக்களையோ இல்லை டூரிஸ்டையோ எந்த ஒரு தொந்தரவு பண்ணாத வரைக்கும் நம்ம காட்டிலே விரட்டி வச்சுட்ருக்குறோம். இங்கே வந்து பலாப்பழ சீசன் இப்போ ஆரம்பிச்சிருக்கனால பலாப்பழத்துக்காக வேண்டி யானைங்கள்லாம் படம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குதுங்க. யானைங்களை வந்து வழியோரத்தில் எல்லாம் பலாப்பழம் யாரையும் விற்க வேண்டாம் சொல்லிட்டு மாவட்ட வன அலுவலர்கள் சொல்லி உத்தரவின் பேரில் இங்கே பலாப்பழத்தை யாரையும் விற்க விடாமல் நாங்கள் பாதுகாத்துட்ருக்கோம். பலாப்பழ சீசன் முடியும் வரை அந்த பகுதியில் பலாப்பழம் விற்க தடை செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நெல்லை மாவட்டம் எடையன்குடியில் நிலவும் குடிநீர் பிரச்சினையை தீர்ப்பதற்காக தேமுதிக எம்எல்ஏ மைக்கேல் ராயப்பன் தனது சட்டமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து 5 லட்சத்தை வழங்கினார். கேப்டன் விஜயகாந்தின் உத்தரவுப்படி தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பகுதிகளில் குடிநீர் பிரச்சினைகளை தீர்த்து வருகின்றனர். அதன்படி இடையன்குடி மக்களின் நீண்ட நாள் குடிநீர் பிரச்சினையை தீர்க்கும் விதமாக ராதாபுரம் தொகுதி தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் மைக்கேல் ராயப்பன் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி அதற்கான கடிதத்தை ஊராட்சி மன்ற தலைவரிடம் வழங்கினார். அப்போது ஏராளமான தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உடனிருந்தனர். இதனிடையே தேனி இடமால் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள தேமுதிக அலுவலகத்தை விருதுநகர் தேமுதிக எம்எல்ஏ மாஃபா பாண்டியராஜன் திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநில துணை செயலாளர் முருகேசன், மாவட்ட கழக செயலாளர் கிருஷ்ணன் மற்றும் மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள், மகளிர் அணியினர், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் கல்வி மாவட்டத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற 900 மாணவ மாணவிகளுக்கு விசை விருது வழங்கும் விழா ஆம்பூரில் நடைபெற்றது. கிராம அறிவியல் விழிப்புணர்வு இயக்கம் மற்றும் சேவைக்கரங்கள் இணைந்து நடத்தும் 13ஆம் ஆண்டு கல்விக்கான விசை விருது வழங்கும் விழா இன்று ஆம்பூரில் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற 900 மாணவ மாணவிகளுக்கு பாராட்டுச் சான்றும் விசை விருதும் வழங்கப்பட்டது. இதில் திருப்பத்தூர் கல்வி மாவட்டம் முழுவதிலும் உள்ள 250 உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகள் பங்கேற்றன. யூரோ கால்பந்து கோப்பையை வெல்வது யார்? இறுதிப் போட்டியில் ஸ்பெயின், இத்தாலி அணிகள் பல பரீட்சை. விவரம் இடைவேளைக்கு பிறகு.